ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள அனந்தசாகரம் கிராமத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு வினோதமான சம்பவம் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வைரலாகியுள்ளது. இந்த சம்பவம் 6 வயது சிறுவன் மகேந்திராவின் அப்பாவித்தனமான நேர்மையை வெளிப்படுத்தியதுடன் உள்ளூர் மக்களிடையே பெரும் சிரிப்பலையையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனந்தசாகரம் பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான கார்டன் அண்ட் சர்ச் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இல்லாத இருசக்கர வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்கும் வகையில் வாகன தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காவலர்கள் ஒவ்வொரு வீட்டையும் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களையும் கவனமாக பரிசோதித்து வந்தனர். இந்த நேரத்தில் அப்பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் காவல்துறையினரின் சோதனையை கண்டதும் அச்சத்தில் உறைந்திருக்கிறார். தன்னிடம் முறையான ஆவணங்கள் இல்லாததால் சோதனையில் சிக்கிவிடுவோமோ என்ற அச்சத்தால் அவர் தனது இருசக்கர வாகனத்தை யாருக்கும் தெரியாமல் பக்கத்து தெருவில் உள்ள ஒரு வீட்டில் ரகசியமாக மறைத்து வைத்தார். இந்த நடவடிக்கையை கவனித்துக் கொண்டிருந்த அவரது 6 வயது மகன் மகேந்திரா நிலைமையை முழுமையாக புரிந்து கொண்டார். தந்தையின் செயலை தவறு என உணர்ந்த அந்த சிறுவன் உடனடியாக அங்கிருந்த காவலர்களிடம் ஓடி சென்றான். அப்போது அவன் சொன்ன வார்த்தைகள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தின. போலீஸ் அங்கிள், உங்களுக்கு பயந்து எங்க அப்பா பைக்க பக்கத்து தெருவில் இருக்க ஒரு வீட்டுல மறைச்சு வச்சுட்டாரு, வாங்க நான் அந்த வீட்டை காட்டுறேன் என்றார். சிறுவனின் அப்பாவித்தனமான பேச்சை கேட்ட காவலர்கள் ஆச்சரியத்துடன் சிரித்து விட்டனர். பின்னர் அவர்கள் மகேந்திராவுடன் சேர்ந்து அந்த இடத்திற்கு சென்று மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை கண்டறிந்தனர். வாகனத்தின் ஆவணங்களை சரிபார்த்த போது முறையான ஆவணங்கள் இல்லாதது தெரிய வந்தது. இதனால் காவலர்கள் வாகன உரிமையாளரான சுரேஷுக்கு அபராதம் விதித்தனர். இந்த முழு சம்பவமும் அப்பகுதியில் உள்ள மக்களிடம் பெரும் சிரிப்பலையை உருவாக்கியது. மகேந்திரனின் செயலை கண்டு அதிர்ச்சியடைந்த சுரேஷ் மகனின் நேர்மைக்கு முன்னால் ஒன்றும் பேச முடியாமல் நின்றார். காவல்துறையினரும் அப்பகுதியினரும் சிறுவனின் துணிச்சலையும் உண்மை தன்மையையும் பாராட்டினர். சிலர் அவனை சபாஷ் மகேந்திரா என்று அழைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதும் ஆந்திரா மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் விரைவாக வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.